Hey guys, welcome to Any Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட்ல ஃபேமஸா இருக்க கோஸ்ட் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அது ட்ரூவா இல்ல ஃபேக்கான்றத செக் பண்ணி பார்க்க போறோம். அந்த கால்ல வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்களா இல்ல அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிரீப்பியா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் வந்து இன்னைக்கு ஒரு 15 நம்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 15 நம்பர்ஸ்க்குமே கால் பண்ணுவேன். 15 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றத பார்க்கலாம். கூகுள்ல வந்து அந்த 15 நம்பர்ஸ்க்குமே இந்த விஷயத்துக்காக இதை கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரீசன் போட்டிருக்கேன். நான் அதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10 times 666 போட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணா என்னோட டார்கஸ்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கூகுள்ல போட்டிருக்கு. கால் பண்ணி பார்க்கலாம். not enough the phone number. Stable பண்ணிருக்கேன் guys. அது என்ன சொல்லிச்சுன்னா நான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ண அலௌட் இல்லைன்னு சொல்லிச்சு. நெக்ஸ்ட் வந்து 7 times 9999ன்ற நம்பருக்கு இதுக்கு என்ன போட்டிருக்குன்னா கால் அட்டென்ட் பண்ணனா என் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த என் வாய்ஸ்லயே வந்து அதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நான் இப்பதான் ChatGPT கேட்டுட்டு வந்தேன். 001 அப்படின்ற கோட் போட்டு கால் பண்ணீங்கன்னா தான் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ போட்டு கால் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து 10 times 00000 100000 அந்த நம்பருக்கு கால் பண்ணா நைட்டு 12க்கு அப்புறம் இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தாவோ இல்ல ஹலோன்னு யாராவது சொன்னாவோ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப டைம் வந்து 12:11. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 12 இருந்தது. இப்போ 12:11 ஆயிருக்கு. கால் பண்ணிடலாம். சும்மா ஏதோ ஒரு ஹாரர் சவுண்ட் தான் எதுக்கு கால் பண்ணாலும் வருது. இதுக்கப்புறம் தான் ஏதாவது நடக்குமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு நம்பர் 0904444 8 times 4 போட்டிருக்கு. ஹாரர் ஸ்டோரிஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணா வந்து கோஸ்டோட சவுண்ட் கேட்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நம்பர் 0 போட்டுட்டு 9 times 8 போறேன். இது என்ன சொல்லுதுன்னா இந்த நம்பர் வந்து யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாராம். இப்ப இந்த நம்பர் யாராவது கால் பண்ணா கூட ஏதாவது ஒரு ஹாரரான விஷயம் தான் உங்களுக்கு நடக்குமா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாரரான விஷயம் நடக்கும். நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. நான் $666 போட்டுட்டு 4 times 0 போட்டு சொல்லிருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ண அப்புறம் வீட்டுக்கு வெளியே டோர் நாக் பண்ற அந்த சவுண்ட் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுத்திர கதை இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுது. அப்போ 666 4 times 0 போடுறாங்க. இப்ப வந்து 12:15 ஆகுது. எனக்கு இவ்வளவு நேரம் வந்து பயமா இல்ல. ஆனா இப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் மழை கூட பெய்யல வெளியே. ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படாது. நான் வீடியோ கட் பண்றேன். நானு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன். இப்ப டைம் வந்து 12:35 ஆகுது. ஒரு 15 மினிட்ஸாவே கரண்ட் இல்ல.
ஸோ பே எதுவும் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். இது வந்து ஆஷ் 13 ஆஷ் அப்படின்னு ஒரு நம்பர். இந்த நம்பருக்கு வந்து கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னா அந்த டைம்ல அந்த நம்பர் வந்து ஆக்டிவா இருக்குமா. எனக்கு வந்து அந்த கரண்ட் போனதுலேயே கொஞ்சம் வாயெல்லாம் உளருது. இதுக்கெல்லாம் பயப்படாது. நான் கால் பண்ணுங்க. ஆஷ் போட்டுட்டு 13 ஆஷ். எல்லாத்துலயுமே ஒரு கிரீப்பி சவுண்ட் தான் வருது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து 6666666. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிளஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் போகுமான்னு எனக்கு தெரியல. டிஃபரெண்டா 6666666. இந்த அழைப்பு குறைந்த பேலன்ஸ் காரணமாக துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த நம்பருக்கு கால் போகல. ஜீரோ 911 அப்படி ஒரு நம்பர் இருக்கு. இது வந்து எமர்ஜென்சி கால் மாதிரி தான் இருக்குமா. ஆனா வந்து ஆன்சர் பண்றது மனுஷன் இல்ல, வேற யாரோ ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. கால் பண்ணி பாருங்க. 0911911911. ஹலோ ஹலோ. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 10 டைம்ஸ் வந்து 7777. இதுக்கு கால் பண்ணனா ஒரு ஒர்ஸ்டான ஒரு நைட் மேர் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என் வாய்ஸ்ல பேசுவோம் அதுல வேற. யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஏன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. கத்திட்டு வச்சிடறாங்க. 100000 போட்டிருக்கு. அது வந்து ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வாய்ஸ்ல வந்து கேட்குமா. அதுக்கு கால் பண்ணா தொடர்பான அவசர தெரிவிப்பு எண் 1 சாரி கைஸ், மாத்தி கால் பண்ணிட்டேன். என்ன கூகுள் வந்து ஏமாத்திருச்சு. அது வந்து கோஸ்ட் நம்பர் தான் போட்டிருந்தது. ஆனா தீயணைப்புல இருந்து நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடலாம். 7 டைம்ஸ் 444444 போட்டிருக்கு. இந்த நம்பர் வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால வந்து அது நார்மலாவே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹலோ, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. அவங்களே கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் 12 அப்படின்னு போட்டிருக்கு. ஆன்சர் பண்ணனா முன்னாடி கால் பண்ணவங்க வாய்ஸ் ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க. பாப்போம் கால் ரிப்பீட் ஆகுதா இல்ல என்ன ஆகுது. 12 4 டைம்ஸ் 12. ஹலோ. சவுண்ட் மட்டும் எடிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்போ அவ்வளவுதான், வேஸ்ட் தான் போல. வேற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுதான் இந்த நம்பருக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கால் வந்து அட்டென்ட் பண்ணா என் வாய்ஸ்லயே அது வந்து இன்னும் நீதான் அப்படிலாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல வந்து போட்டிருக்கு. நம்ம கால் பண்ணி இது ஒண்ணும் இல்ல, 10 வாட்டி 9999 போங்க.
ஹலோ, பேசுவீங்களா மாட்டீங்களா என்கிட்ட? கட் பண்ணிச்சு தானாவே. இன்டர்நெட்ல காட்டுற எல்லா நம்பர்ஸுமே நார்மலா ஏதோ ஒரு சவுண்ட வந்து தானாவே எடிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருமே நம்ம கால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து இது மார்னிங் டைம்ல எல்லாம் பண்ணா ரொம்ப காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரீப்பியாவும் இல்ல, ஒரு கோஸ்ட் ஃபீலிங்கும் இல்ல. நைட் நம்ம வீடியோ முடிக்கும் போது 12:43 ஆயிடுச்சு. நைட் டைம்ல பண்றதுனால தான், அதுவும் இந்த கரண்ட் ஆஃப் ஆகலன்னு நல்லா பயந்துருக்கவே மாட்டேன். ஜஸ்ட் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணனால கொஞ்சம் அப்படி ஆச்சு. மற்றபடி இந்த வீடியோக்கு அவ்வளவு இது இல்ல. நாளைக்கு இதுல வந்து நைட் ஏதாவது நைட் மேட்ச் நடக்கும் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கு. அப்படி ஏதாவது நைட் மேட்ச் நடந்ததுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷேர் பண்றதுக்கு நான் இல்லைனாலும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.